அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடியே எடுத்த vlog தான். போடணும்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட அம்மாவும் டேடியும் வந்திருந்தாங்க. அம்மா வீட்டுக்கு வந்தாலே கொஞ்சம் எல்லாமே ஹெல்த்தியாக தான் போகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கீரை செய்யலான்னு சொல்லி அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து எனக்கு நெல்லிக்காய் ஜூஸ்லாம் அரைச்சி வச்சுட்டு போகலாம், அப்பயாச்சும் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. நெல்லிக்காயோட சைஸ் பார்த்தா குட்டியாக இருக்கும், ஆனால் அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தா அவ்வளோ இருக்கும். அதில் நிறைய வைட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளோட இம்யூன் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் நல்லது, ஹார்ட் ஹெல்த்துக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கு ஹேருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நல்லதுங்க ஆக மொத்தத்தில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இஞ்சிலாம் போட்டு அரைச்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இன்னுமே நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாகும். எனக்கு காலேஜ் டேஸில் முடி அவ்வளோ மோசமாக இருக்கும், பாதி பாதியாக கட்டாகி பாப் கட் மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து காலேஜ் முடிச்சுட்டு 2 வருஷம் வீட்டில் இருக்கும் போது அடிக்கடி இந்த மாதிரி எனக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அது குடித்ததுனாலையும் என்னமோ தெரியல, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர் க்ரோத்லாம் நல்லா ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் எந்த டாக்டர்கிட்டையும் போல் எந்த மெடிசனுமே சாப்பிடல அந்த டைம்லலாம். பட் எப்படி எனக்கு அகெயின் அந்த ஹேர் ரீக்ரோத் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ மேபி இந்த நெல்லிக்காய் ஜூஸ்னால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்குவேன். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுட்டா கொஞ்சமாக கிளாஸில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், தண்ணி ஆட் பண்ணி குடித்தா சூப்பராக இருக்கும். ஆன்லைன் கிளாஸ்னால கிளாஸ் டைமிங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கிட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது, ட்ராவல் டைம் அதெல்லாமும் குறையுது. பட்டு பேரண்ட்ஸ்க்கு தான் ஸ்ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இந்த செடி வளர்க்குறதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு சுத்தமாக அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. பட் பிடிக்கும், பார்க்குறதுக்கு பிடிக்கும், பட் அது ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ண மாட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க வெந்தயத்தெல்லாம் ஊற வச்சு அதை பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. குசேல் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கும் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க எப்படி பண்ணணும்னு. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுலேருந்து டெய்லிக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு நான் தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு தண்ணிலாம் ஊற்றிட்டு இருந்தாப்புல. இன்றைக்கி ஜும்மாங்கிறதுனால சேரை பார்த்திங்கன்னா டிப்டாப்பாக குர்த்தாலாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. யூஸ்வலாக போக மாட்டாப்புல, இனிமேட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை காமிச்சு இந்த ட்ரெஸ் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆசை காட்டி அமுச்சு வச்சேன். குசலுக்கு எப்போதுமே கூட கம்பெனிக்கு ஐலின் வரணும். பட் ஐலின் அமுச்சு வச்சா ஐலின் என்ன கூப்பிடும், நீங்கள் வாங்க அப்போ தான் லேடிஸ் செக்ஷன் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு கிளம்பி போகலாம் டைம் இருக்காது. ஸோ அதனால் நான் யூஸ்வலாக போக மாட்டேன், சம்டைம்ஸ் போவேன். இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி அஜ்மானில் வில்லாவில் ஒரு வீடு இருக்குது, பார்க்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். என்னோடய விளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னோடய கிட்ஸ் பார்த்திங்கன்னா அஜ்மானில் தான் படிக்கிறாங்க. ஸோ நாங்கள் லாஸ்ட் இயரே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் எங்களோட பட்ஜெட்டுக்கு அப்போ கிடைக்கல. எங்களோட இங்கே ஷார்ஜாவில் உள்ள வீடே பார்த்திங்கன்னா 17,000 தான். ஸோ இன்னும் 1 இயருக்கு 17,000 தான், அதை வேஸ்ட்டாக ஏன் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷிஃப்ட் ஆகலை. பட் இந்த வருஷம் கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆகலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஷார்ஜாலே ஃபஸ்ட்டு ஒரு வில்லா கழிச்சிட்டு போய் காமிச்சாங்க. பட் எங்களுக்கு என்னமோ அது அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா நாங்கள் அவ்வளோ வில்லாலே இருந்தது கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வில்லால வீட்டெலாம் பார்க்குறோம். நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருந்துச்சு. பட் அவங்க சொன்ன ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடு அந்தளவுக்கு ஒர்த் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஏன்னா கிச்சன் பார்த்திங்கன்னா இதுதான் கிச்சன், ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. பட் பார்த்தாலும் எனக்கு என்னமோ அந்தளவுக்கு டக்குன்னு பிடிக்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி பாத்ரூமும் பார்த்திங்கன்னா ரூம்குள்ளே தான் அட்டாச் பாத்ரூமாக இருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு மெயின் ரீசனாக போயிடுச்சு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு வில்லா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜ்மான் கழிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு காமிச்சது ஷார்ஜா தான், ஷப்கான்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் அஜ்மானுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு வில்லா பார்க்கலான்னு வந்தோம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, ஃபுல்லாக அரபிஸ் இருக்கிற வில்லாலாம் இருக்கிற ஏரியா. ஸோ ரொம்ப காமாக நீட்டாக இருந்துச்சு. பட் இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஓல்டு பில்டிங் தான் போல். இப்போ தான் ரெனோவேட் பண்ண போகிறாங்க. இந்த வில்லாவில் யாருமே கிடையாது, ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி தான் இனிமேல் வைக்க போகிறாங்க ஃப்ரெஷ்ஷாக. கீழே ஒரு பெரிய வீடு, மேலே ஒரு பெரிய வீடு. ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணி கீழே ஒரு 2 வீடு, மேலே ஒரு 2 வீடு அந்த மாதிரி விட போகிறதா சொன்னாங்க. எனக்கு மேலே உள்ள வீடு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதான் கிச்சன்னு சொன்னாங்க. ஸோ கிச்சன் நல்லா பிரைட்டாக நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இதை ஹாலாக கன்வெர்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதான் கிச்சனாக இருந்திருக்கு போல், பட் இப்போ அதை ஹாலாக கன்வெர்ட் பண்ணிவிடுவோன்னு சொன்னாங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு ரூமு. வாஷ்ரூமும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாக நல்லா தான் இருந்துச்சு. இப்போ மேலே வந்து 3 BHK இது ஹவுஸ் போல். இதை வந்து 2ஆக பிரித்து ஒருத்தவங்களுக்கு 1 BHK அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு வந்து 2 BHK அந்த மாதிரி கொடுக்குறதா இருக்காங்க. ஸோ நாங்கள் பார்த்தது வந்து எங்களுக்கு 1 BHK தான். இதுதான் வந்து ரூம் ஆக்கி தருவோம் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. பட் எங்களுக்கு மேலே உள்ள வீடு வந்து பிடிச்சிருந்தாலும் ரேட்டும் பார்த்திங்கன்னா ரெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு நடுவில் வந்து பார்ட்டிஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னொருத்தவங்களுக்கு வந்து 2 BHK ஹவுஸ் அந்த மாதிரி இதை வந்து பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்குள்ள வாஷ்ரூம் இது. அப்புறம் இன்னொரு ரூம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் நல்லா ஸ்பேஷியஸாக 2 BHK வேணுன்னா கண்டிப்பாக இது வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து ஹால். பட் நாங்கள் எப்படியும் வந்து இது எடுக்க போகிறதில்ல. எங்களுக்கு தேவை வந்து 1 BHK தான். பட் என்ன எங்களுக்கு ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சுன்னா அகெயின் மேலே உள்ள வீட்லேயும் வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா ரூமை தாண்டி வர மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்லேயே இல்லை. ஸோ அது ஒரு ட்ராபேக்காக எங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் மாடியில் இருந்தால் ரொம்ப வந்து சம்மர் சீசன்லலாம் பயங்கர ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ஓகே சொல்கிறதுக்கு மனசு இல்லை. பட் இந்த கிச்சன்லேருந்து வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த வியூக்காக தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கிச்சன்லாம் வந்து நல்லா பிரைட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். பட் அட் த சேம் டைம் இவ்வளோ விண்டோஸ் இருக்கிறதுனால நல்லா ஃபுல் ஹீட்டும் உள்ளே தான் நமக்கு வரும். ஃபுல்லாக இது வந்து பழசாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து ரெனோவேட் பண்ணி தான் வந்து கொடுப்போன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கீழே உள்ள வீடு. கீழே இதை வந்து ஹால், ஆக்சுவலாக இது கிச்சன் போல், பட் இதை வந்து ஹால் ஆக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த டோர்ஸ் எல்லாம் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு 1 BHK ஹவுஸ் மாதிரி இங்கே பார்ட்டிஷன் பண்ணிடுவாங்களாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஹாலு, இது வந்து வாஷ்ரூம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ரூம் இருக்குது. ரூம்லாம் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ இருக்கிற வீடை விட ஹாலு ரூம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து இந்த மிடில் இந்த ஓப்பனிங்கை மட்டும் பார்ட்டிஷன் பண்ணிட்டா இது ஒரு 1 BHK ஆகிடும். அப்புறம் இன்னொன்று 1 BHKவும் இன்னொரு ஒரு ஸ்டூடியோவும் வந்து இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். வந்தோடனே இதான் வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு ஹாலு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது வந்து இன்னொரு ஒரு 1 BHK கீழே வந்து பார்ட்டிஷன் பண்ணி அப்புறம் அவங்களுக்குள்ள வாஷ்ரூம் வந்து இதுதான். சரி இந்த வீட்டை எடுக்கலாமா அப்படின்ட்டு வந்து யோசிச்சா, பட் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. எல்லா வீட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. கிச்சன் வந்து இந்த இடத்துல தான் வந்து செட் பண்ணி கொடுப்பாங்களாம். அதோ இப்போ வந்து க்ராஸ் பண்ணி வந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் வந்து செட் பண்ணி கொடுப்பாங்களாம். ஸோ அது வந்து ரொம்ப கிச்சன் வந்து குட்டியாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து வென்டிலேஷனும் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் வந்து அவ்வளோ குட்டியாலாம் வந்து கிச்சன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடும் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். பட் இன்னொருத்தவங்களுக்கு வந்து கிச்சன் வந்து இங்கே வெளியில் வந்து பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கமாக இருக்கும், இங்கே வந்து கிச்சன் வந்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓரளவு எங்களுக்கு மெயினாக என்ன வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா, நாங்கள் இங்கேருந்து வந்து ஸ்கூலுக்கு வந்து மேப் போட்டு பார்த்தோம். 6 minutes தான் வந்து காட்டுச்சு. ஸோ அதுதான் வந்து மெயினாக எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பாடி பிள்ளைங்களுக்கு வந்து பஸ்ஸெலாம் சேர்க்காம நம்மளே போய் விட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி யோசித்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவுலாம் பண்ணல. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் தான் இருந்தோம். யோசித்து சொல்கிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட கசின் ஹவுஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்துருந்தோம். அவங்க தான் ஆக்சுவலாக அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அதனால் அப்படியே ரிட்டன் வரப்போ அவங்க வீட்டுக்கே வந்து வந்துட்டோம். ஸோ அப்படியே டீ ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா ஒரே பிடிவாதம் இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து கார்ட்ஸ் விளாண்டாவது. இன்னொரு கசின் ஃபேமிலியும் வேறு வந்திருந்தாங்க, அவங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் லேடிஸ்லாம் ஒரு பக்கம் ரூமில் உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருந்தோம். இங்கே ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் வேறு சொல்லவா வேணும், நல்லா மேட்ச் பார்த்துட்டே நல்லா கார்ட்ஸ் விளாண்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் டின்னரும் சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா கடையிலேருந்தும் வாங்கி வந்து வச்சுட்டாங்க. நான் லாஸ்ட் இயர் அஜ்மானில் வீடு பார்த்தப்போ வந்து நாங்கள் வில்லாலே வந்து பார்க்கவே இல்லை, ஃபுல்லாகவே எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டில் தான் பார்த்தோம். ஸ்கூல் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரேட்டாக தான் வந்து சொன்னாங்க. ஸோ ஸ்கூல் பக்கத்தில் இல்லாமல் தூரமாக இருக்கிறதுக்கு எங்கே இருந்தால் என்ன, அதுக்கு நம்ம ஷார்ஜாலே இருந்துப்போம், எப்படி இருந்தாலும் பஸ் தானே சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷார்ஜாலே இருந்துட்டோம். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஸ்கூல் பக்கத்தில் வீடு பார்க்கணும் அப்படின்ட்டுலாம்.
பட்டு ஆட்டோமேட்டிக்காகவே தானாக வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டாங்க. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனையில் தான் இருக்குது. டின்னரும் முடிச்சுட்டு ஃபைனல் டச்சாக சுலைமானையும் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் குடிச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். வீடெல்லாம் ஃபைனலைஸ் ஆன பிறகு கண்டிப்பாக ஷிஃப்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு vlog-ஆ வரும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.